ராங் டர்ன் த ஃபவுண்டேஷன். அதாவது ராங் டர்ன் அப்படின்னும் போதே நமக்கெல்லாம் பதைக்க வைக்கும் அந்த படம். நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எல்லா சீரீஸையுமே பார்த்தேன். பட் இந்த 2021 ஒரு சீரீஸ் ஒன்று வந்திருக்கு. பட் அதை எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரில. ஸோ நான் இப்போ தான் வந்து அமேசான் ப்ரைமில் அதை பார்த்தேன். தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. சரி, இது வந்து அந்த மற்ற ராங் டர்ன் மாதிரியே நமக்கு வந்து பயங்கர கொடூரமாக இருக்கா இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராங் டர்ன் தி ஃபவுண்டேஷன் படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராங் டர்ன் த ஃபவுண்டேஷன். அதாவது இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்கிறத தாண்டி இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு கதை தான். இதை சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா, பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்புக்காக போவாங்க. ஸோ அப்போ ட்ரிப்புக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோட்டல் ரூமில் தங்கும் போதே அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே எங்கெங்கெல்லாம் போர்டு இருக்கோ போர்டு இருக்க இடத்துக்கு மட்டும் போங்க, போர்டு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க அப்படின்றாங்க. பட் எப்பவும் போல் வழக்கமாக கேங்கில் இருக்க ஒருத்தன் வந்து அராத்தா இருப்பான் இல்லையா, இங்கே போனால் இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க ஒரு பாதைக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நடந்த அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. நான் கண்டிப்பாக இந்த படத்தோட ரிவ்யூ சொல்லும் போது ஸ்பாய்லர் இல்லாமல் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமாட்டோகிராஃபி. அதாவது எப்போவுமே இது காடுக்குள்ளே தான் நடக்கும். பட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் ஒர்க் நிறைய இடங்களில் நமக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு பெரிய காரணம் இந்த சவுண்ட் ஒர்க் மட்டும்தான். அவ்வளோ நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஹாலிவுட்னா ஹாலிவுட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நமக்கு இந்த ராங் டர்ன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் மைண்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடூரமான கொலைகள். அதாவது இந்த முகம் சிதைஞ்ச ஹண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, மனுஷங்களை பிடிச்சி கொன்று அவங்க உறுப்புகளே சமைச்சு சாப்பிட்ற அந்த மாதிரியான ஹண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை லைவாக நமக்கு காட்டுறது தான் இந்த ராங் டர்னோட ஒரு ஸ்பெஷலே. ஸோ இப்போ இந்த ராங் டர்ன் த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீரீஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு 3 சீனில் மட்டும்தான் நம்மளால் இந்த ஒரு ப்ரூட்டல் மர்டர்ஸ் பார்க்க முடியுதே தவிர நிறைய சீனில் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸில் ஒரு 5-6 பேர் போகிறாங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எவனுமே திரும்பி வரமாட்டான், மொத்த பேரையுமே கொண்டுடுவாங்க. அப்போ தான் அடுத்த பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஒன்று வரும். இந்த ராங் டர்ன் ஃபவுண்டேஷன் சீரீஸில் இவங்க அந்த கொடூரமான ஆட்களை பார்க்கும்போதே நமக்குள்ளே பதைக்கும், ஐயோ இவனா வந்துட்டானா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதாவது இந்த படம் பார்க்குற நமக்கு வந்து ஒரு மாதிரி கொள்ளநடுங்க வைக்கும். ஆனால் இந்த சீரீஸில் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு. பார்க்கும்போதே வந்து முதல்ல நமக்கு என்ன தான் வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா ஓஹோ இவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்க ஆரம்பிச்சிடுது நமக்கு. ஆனால் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பித்த 15வது நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கண்ணை சிமிட்டாமல் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப் டு கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். எப்படின்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு கிளைமேக்ஸ் படத்தில் பயங்கர வெயிட் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த ராங் டர்ன் த ஃபவுண்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ராங் டர்னோட எல்லா சீரீஸும் பார்ப்பேன். எனக்கு பயங்கர ஒரு அடிக்ட் நான் அதுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மர்டர் ப்ரூட்டல் மர்டர்லாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி ஃபேமிலியோடையோ குழந்தைங்களோடையோ இதை பார்க்க முடியாது. ஏன்னா கிசிங் சீன் ஊர்பட்டது இருக்கும். அது இல்லாமல் அந்த கொடூரமான கொலைகளும் பயங்கரமாக இருக்கும். அதனால் அவங்களோட பார்க்குறத தவிர்த்துடலாம். வெறும் 1.25 மணி நேரம் தான். ஸோ உட்காந்திங்கன்னா சரசரன் டைம் போகிறதே தெரியாமல் சூப்பராக போயிடும். இந்த சீரீஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க தாராளமாக போய் பாருங்கள். அப்படி இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா தான் இது எனக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது தாராளமாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லா கதையுமே எல்லா இந்த ராங் டர்ன் சீரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகக்கூடியது மாதிரி தான் இருக்கும். கண்டினியூவேஷன் மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. பட் ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை குழந்தைகளோ இந்த படத்தை பார்க்குறத தவிர்த்துடணும். இந்த படம் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.